எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். நம்ம இப்போது கோல்டோட டெய்லி சார்ட்ஸை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டெய்லியிலேருந்து போயிடலாம். வழக்கம் போல் நேற்று டெய்லி கேண்டல் வந்து நல்ல ஒரு பேரிஷ் மூமெண்டம் கொடுத்து க்ளோஸ் வச்சுருக்கு. என்ன தான் பேரிஷ் மூமெண்டம் கொடுத்து க்ளோஸ் வச்சுருந்தாலும் அது அபோவ் த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஆர் மேபி இட் வில் ஆக்ட் அஸ் அ சப்போர்ட் நவ். ஓகேங்களா? இந்த லெவலுக்கு கீழே வச்சா தான் நம்ம வந்து பேரிஷ் மொமெண்டம் ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு சொல்லலாம். இப்போது ஒன்ஸ் அகைன் வந்து இந்த லெவலுக்கு மேலே தான் அந்த கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. என்ன சொல்கிறது, ரெட்டாகவே க்ளோஸ் ஆகிருந்தாலும், அதாவது பேரிஷ் மொமெண்டமில் க்ளோஸ் ஆகிருந்தாலும் ஸ்டில் மார்க்கெட் இஸ் நாட் இன் பேரிஷ் ஜோன். சரிங்களா? இது இங்கேருந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்து போச்சுல்ல, அதுக்கான ரிட்ரேஸ்மெண்ட் ஆர்எல்ஸ் இங்கேருந்து பை எடுத்திருப்பாங்களா ஸ்விங் ட்ரேடர்ஸ், அவங்களுக்கான என்ன சொல்கிறது ப்ராஃபிட் புக்கிங் டே நேற்று ப்ளஸ் இன்றைக்கும் தொடர்ந்து அது தான் நடந்திருக்கு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் டேவோட லோ வந்து ஸ்வீப் பண்ணி மேலே போக ட்ரை பண்ணுது. ஆக்சுவலாக நீங்கள் 4 ஹவர்ஸ் போகலாம். ஒன்ஸ் அகைன் டெய்லியில் ஒரு சொல்லணும், ப்ரீவியஸாக இருக்கிற சப்போர்ட் லெவல் இந்த லெவல், ப்ரீவியஸாக இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் லெவல் இந்த லெவல். இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே அதான் நம்ம ரேஞ்ச் பவுண்ட் ட்ரேடாக தான் இருக்கும். எய்தர் நம்ம இங்கேருந்து பிரேக் பண்ணி மேலே போகணும், அப்படி இல்லைன்னா இங்கேருந்து பிரேக் பண்ணி கீழே வரணும். அப்போ நல்ல மொமெண்டம் பார்க்கலாம். இப்போ 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியுது 4 ஹவர் பேரிஷ்னஸ். இங்கேருந்து இந்த சார்ட்டெல்லாம் மறந்துடுங்க, இந்த சார்ட்டை மட்டும் இந்த பக்கம் இருக்கிற கேண்டல்ஸை மட்டும் பாருங்கள், கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த கேண்டலை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு கிளியராக தெரியும் ப்ரீவியஸாக இருந்த சப்போர்ட் லெவல் இது, ப்ரீவியஸாக இருந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் இது. நான் ஆல்ரெடி உங்களுக்கு பழையசாக சொன்ன மாதிரி இங்கேருந்து பிரேக் அவுட் கொடுத்து போனதுக்கான டார்கெட் வந்து இது. டார்கெட் இட்டு இங்கேருந்து ப்ராஃபிட் புக்கிங்கில் இப்போ வந்து 4 ஹவர் வந்து பேரிஷாக திரும்பி இருக்குது. இந்த இடம் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகிருக்கு லாஸ்ட்டாக இருந்த இந்த மொமெண்டம்க்கு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக வந்து அந்த லெவலை பிரேக் பண்ணி லாஸ்ட் 4 ஹவர் கேண்டல் வந்து க்ளோஸ் வச்சாச்சு. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா விக்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு, க்ளோஸ் வரல, இந்த லெவலுக்கு கீழே க்ளோஸ் வரலை. ஆனால் ப்ரீவியஸ் 4 ஹவர் கேண்டல் வந்து இந்த லெவலுக்கு கீழே ஒரு நல்ல க்ளோஸ் வச்சிருச்சு. ஸோ இப்போது 4 ஹவரில் பேரிஷாக திரும்பி இருக்குது மார்க்கெட். நம்ம 30க்கு போகலாம். நான் முன்னமே ஒரு வாட்டி வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், அதாவது இந்த விக்ஸு லோவர் விக் இல்லாத கேண்டல் பற்றி ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் போகிற பக்கம் சொல்லிட்டு போயிருந்தேன். மார்க்கெட்டை அதாவது இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகாத ஆர்டர்ஸ் பெண்டிங்கில் இருக்கும். ஸோ வந்து மார்க்கெட் அங்கே வரும், கண்டிப்பாக வந்து அந்த இடத்துக்கு வந்து டேப் பண்ணிட்டு போவோம். எப்போ அப்படின்னா மார்க்கெட்டுக்கு வால்யூம் இல்லை மார்க்கெட் வந்து ஒரு சைடாக திரும்புது அப்படின்னா அந்த இடம் வந்து அந்த இடம் வந்து ஒரு டர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். இந்த இடம் வந்து ரீச் ஆனால் இப்போ கரெக்டாக அப்படியே நீங்கள் இது கேண்டலை வந்து ஸ்விட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த லெவல் தான் அது, தெரியுதுங்களா? இப்போது ஒன்ஸ் இந்த லெவலை ரீச் பண்ணதுக்கப்புறமா 16 அந்த லெவலை ரீச் பண்ணதுக்கப்புறமா, அதாவது அந்த இடத்துல கிடைச்ச அந்த ஆர்டர் அந்த இடத்துல எக்ஸிக்யூட் ஆகிருக்கும். இப்போ வந்து நிறைய ஆர்டர்ஸ் அங்கே எக்ஸிக்யூட் ஆகிருக்கும். ஸோ வந்து இந்த இடத்துல இருந்து ஒரு நல்ல மொமெண்டம் இருந்திருக்கு, அதாவது ஒரு 200 பிப்ஸ் ரேஞ்ச் வந்து போயிருக்கு. ஆக்சுவலாக இந்த இடத்துல நம்ம ஒரு ஆர்டர் எடுத்துருக்கலாம், புரியுதுங்களா? இப்போ ஸ்டில் இந்த கேண்டல்லையும் பாருங்கள், எந்த ஒரு லோவர் விக்குமே இல்லை, தெரியுதுங்களா? லோவர் விக்குமே இல்லை. ஸோ இப்போ அதை ஃபில் பண்ண தான் இந்த லோவர் விக்கு இந்த வந்து மார்க்கெட் வந்து இங்கே வரையும் வந்திருக்கு. மேபி அப்படியும் வந்து இதை ரீட் பண்ணலாம் கேண்டில்ஸை. ஆனால் ஸ்டில் இப்போ வேறு ஏதாவது இந்த மாதிரி இருக்கான்னு பார்த்தா இருக்குது, இன்னமும் கீழே கூட இருக்குது இந்த கேண்டில். ஆனால் இதெல்லாம் மிட் நைட்டில் வந்த கேண்டில், எனக்கே அதுதான் டவுட்டாக இருக்குது. இதெல்லாம் மிட் நைட்டில் வந்த கேண்டில், அதனால் எப்பவுமே அந்த கேண்டலில் லோ வால்யூம் தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெருசாக வால்யூம் இருக்குமா அப்படின்னு கேட்டால், அதாவது பெண்டிங் ஆர்டர்ஸ் ஏதாவது பெருசாக இருக்குமான்னு கேட்டால் டவுட்டு தான். அந்த லாஜிக் இங்கே வந்து செட் ஆகுமான்னு கேட்டால் வெரி மச் டவுட்ஃபுல்.
ஆனால் இங்கே ஒரு கேப் இருக்குது மண்டே. அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இப்போ 30ல் நேற்று ஒரு ட்ரேட் சொல்லியிருந்தேன். அதாவது இந்த இடத்துல தான் நம்ம மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணோம் நேற்று. இந்த இடத்துல தான், அதாவது இங்கேருந்து ஒரு க்ளோஸ் வச்சா, இங்கேருந்து ஒரு க்ளோஸ், அதாவது இந்த கேண்டலுக்கு கீழே ஒரு க்ளோஸ் வச்சா நம்ம அங்கேருந்து செல் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று அனாலிசிஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தாராளமாக இந்த செல் நீங்கள் கேப்சர் பண்ணிப்பீங்க. அப்படி இல்லை, நேற்றே ஒரு ட்ரேடு வந்திருக்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கு மேலே, இந்த லெவலுக்கு கீழே ஒரு க்ளோஸ் கூட இல்லை, விக்கு தான் வந்திருக்கு, ஒரு க்ளோஸ் இல்லை. க்ளோஸ் இருந்ததுன்னா நேற்றே சொல்கிற மாதிரி இந்த இடத்துலேருந்து அதாவது இந்த இடத்துலேருந்து மேலே போகாமல் ரிஜெக்ட் ஆகி கீழே ஒரு ஃப்ரீ ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்றதை நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். சரிங்களா? அதுதான் இங்கே நடந்திருக்கு. அதே மாதிரி ஒன்ஸ் வந்து இந்த கேண்டலை அதாவது இந்த க்ரீன் கலர் கேண்டலை ஸ்வைப் பண்ணி அது லாஸ்ட்டு, அது ஒரு 4 ஹவர் கேண்டலோட லாஸ்ட்டு. இந்த கேண்டில் லாஸ்ட்டு 15 மினிட்ஸ் 30 கேண்டில் இது. அதனால் இங்கே ஒரு கேண்டில் சொல்லியிருப்பேன், இந்த கேண்டலை ஸ்வைப் பண்ணி மேலே ஒரு புல்லிஷ் க்ளோஸ் வைக்குது அப்படின்னா தாராளமாக பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு அடுத்த கேண்டல் ஹை பிரேக் பண்ணும்போது நம்ம ஒரு 50 பிப்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இந்த ரேஞ்சை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு ட்ரேடு கூட எக்ஸிக்யூட் பண்ணி நான் சார்ட்டெல்லாம் கூட போட்டிருப்பேன், யூடியூப் சேனலில் போட்டிருப்பேன் சார்ட்டு. அப்புறமா அந்த குரூப்பில் கூட வாட்ஸ்அப் குரூப்பில் கூட போட்டிருப்பேன். அந்த மாதிரி ஒரு சில ட்ரேட் ஐடியாஸ் கரெக்டாக ஒர்க் ஆகும். கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போது நடக்கிற சினாரியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குது. ஒன்று, ஸ்ட்ரைட்டாகவே இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே நெக்ஸ்ட்டு சப்போர்ட் லெவலான 4400 ரீச் பண்ணலாம் மார்க்கெட். பேரிஷ்னஸ் மூவ்மெண்ட் கண்டினியூஸ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் 4 ஹவர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ளிப் ஆகிற மாதிரி இருக்குது கேண்டில். கரண்ட் 4 ஹவர் கேண்டில் ஃப்ளிப் ஆகிற மாதிரி இருக்குது. இப்போ கூட ஒரு ட்ரேட் எடுக்கலாம். இந்த விக்ஃபிலை டார்கெட் பண்ணலாம். இது எஸ்எல். அப்படி இல்லைன்னா இந்த கேண்டலுக்கு மேலே 30ல் ஒரு கேண்டல் இங்கே எங்கன்னா விக் இருந்துச்சுன்னா அந்த கேண்டலுக்கு மேலே எஸ்எல் வைக்கலாம். இப்போ இங்கேருந்து நல்ல மொமெண்டம் கொடுக்கும். ஒன்ஸ் இது ஃப்ளிப்பாக இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு சடன் மூமெண்ட் அந்த மாதிரி சடனாக இருக்கும் மூமெண்ட்ஸு. இப்போ இந்த ஃப்ளிப் ஆகிற டைமு நம்ம இந்த விக்ஃபில் பிடிக்கலாம். அப்படி இல்லை, நம்ம இது வரைக்கும் நம்ம டார்கெட்டை விடலாம், தாராளமாக விடலாம் வித் லோவர் ரிஸ்க்கு. ஏன்னா இது ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு வாட்டி இந்த கேண்டில் விட்டுருக்கு. ஏற்கனவே இந்த கேண்டலோட விக்கு இங்கே இருக்கு, கரண்ட் கேண்டலோட விக்கு. ஸோ அதனால் லோ ரிஸ்க் எடுக்கலாம். ஸோ எஸ், நான் இப்போ லாஸ்ட்டாக எடுத்த ட்ரேடு இந்த ட்ரேடு கரெக்ட். அதாவது இந்த ரேஞ்சுக்கு கீழே ஒரு ஃபேக் அவுட் கொடுத்துருக்கானா, ஒரு பிரேக் அவுட்டு, அந்த பிரேக் அவுட்டு போய் அதனால் ஃபேக் அவுட்டு. அந்த ஃபேக் அவுட்டுக்கு அடுத்த கேண்டில் விக்கு அப்பு விட்டதுக்கப்புறமா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 50 பிப்ஸு இந்த கேண்டில் இது எடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு செல் எடுத்தேன். ஸோ நான் இன்றைக்கி பார்த்தது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா செல்லு தான் எடுத்தேன். ஸோ ஐ ஆம் எக்ஸ்பெக்டிங் மார்க்கெட் இந்த இடத்துல இருந்தோன்னா புல்லிஷாக டேர்ன் ஆகலாம். அப்படி இல்லைன்னா ஒன்ஸ் இந்த இடத்துக்கு மேலே ஒரு 15ஓ இல்லை 30ஓ ஃபுல்லாக நல்ல விக்கோட புல்லிஷ் கேண்டலாக க்ளோஸ் ஆச்சுன்னா இங்கேருந்து மார்க்கெட் அப்போர்டு மூவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் பேரிஷ்னஸ் கண்டினியூ ஆகுது அப்படின்னா தாராளமாக இங்கேருந்து நேற்று சொன்ன மாதிரி இங்கேருந்து ஒரு ஃப்ரீ ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்ற மாதிரி மார்க்கெட் இப்போ அதே தான் ரெஸ்பெக்ட் பண்ணுது. ஏன்னா 4 ஹவர் பேரிஸில் தான் இருக்குது கரண்ட்டாக. 4 ஹவர் பேரிஸில் தான் இருக்குது, நல்ல ஒரு பிரேக் அவுட்டு. இப்போ கரண்ட் கேண்டலும் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஃபாலோ அப் கேண்டல் மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த லெவலில் ரீச் பண்ணலாம். அப்படி புல்லிஷ் யாருனா பார்க்குறீங்க, பைக் யாருனா பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு மொமெண்டம் கொடுக்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 சின்ன ரிஜெக்ஷன் இது வரையுமாவது இருக்கும், அந்த புல்லிஷ்னஸ் பார்க்கலாம். அப்படி இல்லை, அப்படி மார்க்கெட் ரிவர்ஸ் தான் ஆகுது அப்படின்னா தாராளமாக இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல பையாக இருக்கும்னு சொல்ல வரேன். அது இல்லாமல் மார்க்கெட் ஒரு நல்ல ஸ்ட்ரக்சர் போகுது. நேற்று வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு சார்ட் மாதிரி ஒன்று போட்டிருந்தேன். ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன் கிரியேட் ஆகுது.
இந்த லெவல் வரையும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எக்ஸாக்டாக அந்த மாதிரி தான் ரியாக்ட் ஆகிட்டுருக்கு. நேற்று இங்கேருந்து அந்த மூமெண்டம் நான் பிடிச்சேன், அதாவது இந்த இந்த ஜோனு. அதுக்கு முன்னாடியே நான் இந்த மாதிரி ஒரு அனாலிசிஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். எக்ஸாக்டாக அந்த மாதிரி தான் அங்கே போயிட்டு திரும்பி அங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆகி கீழே வர மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ரேஞ்சை நான் கேப்ச் பண்ணேன். மேக்ஸிமம் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் நமக்கு கிடைக்குது அப்படின்னா நம்ம பை பார்க்காம செல்லு பார்க்குறது தான் வந்து ரொம்ப நல்லது. ப்ளஸ் வந்து ஏன் நல்லதுன்னு சொல்கிறேன்னா, எஸ்எல் அடிக்காது பெருசாக. மொமெண்டம் வந்து கீழே வரும்போது நல்ல ஃபாஸ்ட்டாக இருக்கும் மொமெண்டம். இப்போ நீங்கள் அந்த 4 ஹவர் ஃப்ளிப் எடுத்துருக்கலாம்னு சொன்னல, இப்போ நீங்கள் அந்த 4 ஹவர் ஃப்ளிப் எடுத்திருந்தா கூட இப்போ 50 பிப்ஸ் கிடச்சிருக்கும். அந்த மாதிரி அதாவது டார்கெட்டை சீக்கிரமாக ஹிட் ஆகும், எஸ்எல் வந்து மேக்ஸிமம் ஹிட் ஆகாது. அதே நீங்கள் பை போகிறீங்க, இப்போ மார்க்கெட்டு அந்த ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன்ஸில் தான் ஃபாலோ பண்ணுது அப்படின்னா அப்போ வந்து பை வந்து கஷ்டம் இல்லை. அப்போ வந்து பையோட டார்கெட்டு அடிக்கிறதாவே இருந்தாலும் ரொம்ப நேரம் ஆகும். எமோஷன்ஸ் சில பேரெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால் வந்து என்ன ட்ரெண்டில் இருக்குதோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கான ட்ரேட் செட்டப் வந்தால் அதில் மட்டுமே ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா வின் ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். அல்டிமேட்லி இது வந்து ப்ராபபிலிட்டி கேம் தான், என்ன சொல்கிறது. அதனால் வந்து எது ஹை ப்ராபபிலிட்டியோ அதை நோக்கி போகிறது தான் என்ன சொல்கிறது, ரிஸ்க்கு கம்மி. அவ்வளோதான் இன்றைக்கோட அனாலிசிஸ். ஷார்ட்டாக முடிச்சிட்டேன். வேறு ஏதாச்சும் பேட்டர்ன்ஸ் இல்லைனா வந்து ட்ரேட் செட்டப்பு அந்த மாதிரி எதனா வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஒரு நோட்ஸ் ஒன்று ரெடி பண்ணிகிட்ருக்கேன், ட்ரேட் செட்டப்புக்கான நோட்ஸு. நோட்ஸ் ரெடி ஆனோடனே இந்த ட்ரேட் செட்டப் நோட்ஸ் வந்து வீடியோ வந்து கண்டிப்பாக வரும். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள்.